விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாமா? கொண்டாட வேற எங்கேயும் இல்லை, நம்ம கடையில் தான். என்ன விஷயம்னா இன்றைக்கி நம்ம கடையில் லீவ் கிடையாதான். எங்கள் ஓனர் ஒரு கோயில் குளத்தை கூட போகக்கூடாது, இன்னைக்கு கூட வேலை கட்சின்னு கேட்டால், நீங்கள் வேலை செய்கிறதால போய் கோயில், நாங்கள் தான் உங்களுக்கு கடவுளை எங்களை தரிசனம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் நடக்குது சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் சாக்கா சொல்லிட்டு கொழுக்கட்டை திங்க முடியுமா குமார்? அதனால கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சாச்சு. என்ன விஷயம்னா எங்கள் அம்மா இன்னைக்கு லீவ் இல்லை, லீவ் இருந்தாலும் எங்கள் அம்மா செஞ்சு தர மாட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரேஷன் புழுங்கல் அரிசி 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். இது 2 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். சூடான வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மிக்ஸி எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கிண்டிட்டு இருந்தால் மாவு மாதிரி கிடைக்கும். அதை வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த ரெசிபிலாம் உனக்கு தெரியுமாடா, ஓன் ரெசிபி வந்துட்டு கேட்டாதீங்க. இது எல்லாமே வந்துட்டு யூடியூப் பார்த்தா செஞ்சேன். ஒருவேளை உங்களுக்கு இது சொதப்பிடுச்சுன்னா நான் அந்த யூடியூப் சேனலோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவங்கள போய் என்ன வேணும் கேட்டுக்கோ. மாவு ரெடி ஆயிடுச்சு. நடுவில் ஒன்று வைப்பாங்களே, அது எங்கே? ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. எவ்வளோ நேரம் கொழுக்கட்டை பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து தான் சொல்கிறேன். சரி என்ன பண்ணுறது, வெயிட் இருக்கிற மிச்சம் மீதி வச்சு ஒரு ஊர்னாம்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதை ரெடி பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணி வச்சு தேங்காய் பூ அதுக்கப்புறம் நிலக்கல்ல போட்டுக்கல மாவு கொஞ்சம் அரைச்சி உள்ள ஊற்றி ப்ரௌன் சுகர் கூட இல்லை ஒயிட் சுகரே போட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. இது கொழுக்கட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரையும் நம்ப வச்சு என் தம்பியும் நம்ப வச்சு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் என்ன வழக்கம் போல ரெடி பண்ண அந்த மிக்ஸ் எடுத்து கொஞ்சம் நேரம் ஸ்டீம்லேயே வச்சுட்டா அந்த கொழுக்கட்டை அப்படியே நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஆனால் சொல்லக்கூடாது, நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. எடுத்து ஒரு பைட் வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நான் செஞ்சதுன்னு சொல்லி சொன்னங்காட்டியே என்ன தெரியல, ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா புத்தாங்க கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டியாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய்.